தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மீனவளம் மற்றும் மீனவள நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ரூபாய் 22,32,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 28 புதிய கால்நடை நிலைய கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் ரூபாய் 33,12,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 9 புதிய கட்டட பணிகளை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மீனவளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 112,27,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய திட்ட பணிகளையும், தமிழ்நாடு மீனவள பல்கலைக்கழக சார்பில் ரூபாய் 12,13,00,000 செலவில் கூடுதல் கட்டமைப்பு பணிகளுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் மீனவள மற்றும் மீனவர் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 உதவியாளருக்கு பணி நியமன ஆணைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். செல்வி கி கிரேஸ் ஃபெரினா, திரு ராகுல் குமார் அவர்கள், திருமதி கே காயத்ரி அவர்கள், கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ரூபாய் 22.32 கோடி செலவில் 28 புதிய கால்நடை நிலைய கட்டிடங்கள், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் ரூபாய் 33.11 கோடி செலவில் 9 புதிய கட்டடப் பணிகள், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் 125.09 கோடி செலவில் கட்டமைப்பு பணிகள், இவற்றை தங்களது பொற்கரங்களால் துவங்கி வைத்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் 35 நபர்களுக்கு உதவியாளர் பணி நியமனத்திற்கான ஆணைகளை தங்களது பொற்கரங்களால் வழங்கி சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களை முறையாக பராமரிக்கவும், திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாக்கவும் மற்றும் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளவும் செயல் அலுவலர், உதவியாளர், தட்டச்சர், அலுவலக உதவியாளர், கணக்குத்துறையில் 537 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வழங்கியுள்ளார். மீன்வளத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். இது பற்றி முழுமையான தகவலோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள பல்வேறு தேர்வர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். அதன்படி கருவூல கணக்குத்துறையின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 533 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் வகையில் 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் கட்டடங்களை திறந்து வைத்துள்ளார். மேலும் மீன்வளத்துறை சார்பில் 112 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு செல்வி ஜெயலலிதா பல்கலை வளாகத்தில் 12 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டணங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 35 உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் விதமாக 3 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அமைச்சு பணியில் உதவியாளர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள 172 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் விதமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்போது வழங்கி வருகிறார். இதுபோன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் தேர்வு செய்யப்பட்ட, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.